மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும். மத்திய மந்திரி அனுப்பிரியா பட்டேல் வேண்டுகோள். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் இன்று நடந்தது. 2 பேட்ச்களை சேர்ந்த MBBS, MD, MS, PhD படிப்புகளை நிறைவு செய்த 941 பேருக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கி பேசினார். மருத்துவ படிப்பால் நம் சமூகத்திற்கு பங்களிப்பு செய்து சேவை செய்யும் உன்னதமான துறையில் நுழைகிறீர்கள். மருத்துவ சேவைக்கு உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்கள் கையால் மட்டுமல்ல, உங்கள் இதயத்தாலும் நோயாளியை குணப்படுத்துவதற்கான அழைப்பு வந்துள்ளது. நாட்டின் சுகாதார திட்டத்தில் பல மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் சரியான திசையை நோக்கி செல்கின்றது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற இலக்கில் சுகாதாரத்துறை மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக மாறுகிறது. அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ந்த நாடு என்பதோடு அனைவருக்குமான சுகாதார வசதிகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க வேண்டும். இதற்காக ஒரு புதிய தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வந்துள்ளோம். புதிய தேசிய சுகாதார கொள்கையின்படி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாடுபடுகின்றோம். மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடு ஆகும். இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது. பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் குறைவான விலையில் அனைத்து மருந்துகளை வழங்க முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். இது மட்டுமல்ல, பிரதான் மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டங்கள், இலவச மருந்துகள் மற்றும் இலவச நோயறிதல் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தை உறுதி செய்கின்றோம். நாடு முழுவதும் சுகாதார வசதிகள் வேகமாக மாறி வருகின்றது. மேலும் மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பு விரிவாக்கத்தை செய்து புதிதாக அதிக மருத்துவ கல்லூரிகள், அதிக நர்சிங் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பு விரிவுபடுத்துவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களிலிருந்து வரும் அத்தகைய குழந்தைகளின் மருத்துவ படிக்கும் கனவுகளையும் நிறைவேற்ற முயற்சிக்கின்றது. இதனால் அவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால மருத்துவர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த மகத்தான தேசத்திற்கு சேவை செய்ய முடியும். இந்த சீர்திருத்தங்கள் நமக்கு எதிர்காலத்திற்கு உதவும். மருத்துவத்துறை மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறமையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது முக்கியம். ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை, தேசத்தின் நலனோடு இருந்தல் அவசியம் என்றார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா அனந்தராமன், தலைமை செயலர் சரத் சவுகான், MP மஞ்சுநாத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இயக்குனர் வீர் சிங் நேகி வரவேற்றார். ஜிப்மர் நிறுவனத்தின் தலைவர் சித்ரா சர்க்கார் தலைமை தாங்கினார்.